பாத்தீரா, நீங்களா இருக்கும் போதே என்ன பேச்சு பேசாய்வேன்னு இவனெல்லாம் நான் கொல்லாம விட்டதே தப்பு. இப்ப தெரியுது அவன் எவ்வளவு பெரிய கேடு கட்ட நாயின்ட்டு. நீ சொல்றது நியாயம்தான்ப்பா. இம்புட்டு பேர் கூடி நிக்கல, ரொம்ப அசிங்கமா பேசி ஒரு பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுக்கான். அவ ஏன் பொண்டாட்டியா? இப்பதான் எல்லா சத்தமும் நல்லா கேக்குது. எப்பா எப்பா எப்பா, இப்படி காது கேட்காம இருந்தா எம்புட்டு நல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த திட்டத்தை உடனே ஆரம்பிப்போம். டிஎஸ்பி ஐயாங்களா? ஐயா வணக்கம், நான் முன்னாள் பிரசிடென்ட் சௌந்தரபாண்டி பேசுதேன். ஐயா, நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கீங்க. இந்த ஊர் பிரசிடென்ட் சம்மூர்கானே, அவன் பஞ்சாயத்துங்கிற பேர்ல பயங்கரமா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் ஆட்கள் மொத்த கிராமத்தையும் பிடிச்சி தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனே போலீஸ் படையோட இங்க வாங்க. நீங்க உடனே இங்க வரலன்னு ஒரு பெரிய கொலையே விழும். இது வந்து ஊர் கலவரமா மாறிடும், பாத்துக்கிடுங்க. ஆமா, வாங்க. நீ சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை, அந்த புள்ள சொல்லணும். இங்க பாரு ரத்னா, ஊரே இவன் செய்யற பொறுக்கித்தனத்தை பாத்துருச்சு. இனிமே அவன் கட்ட தாலி உன் கழுத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அறுத்து வீசுமா இந்த தாலிய? அறுத்த தாலிய வெத்தலையில கூட வைக்க வேண்டாம், அவன் மூஞ்சில வீசு. வெத்தலைய கிள்ளி போட்டுட்டு நீ திரும்பி பார்க்காம போமா. அறுத்து வீசுடி அந்த தாலிய. என்ன யோசிக்க, அறுத்து வீசல. இன்னும் என்னட்டி யோசிக்கிற? அறுத்து வீசட்டி. வாங்கய்யா வாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு வராம சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. நீனே இங்க? பாண்டி சார், சார் டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து வயர்லெஸ் தகவல். என்ன சார் இது? இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு நீங்களே ஊர் பஞ்சாயத்துல நிக்கலாமா? இது டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ற துரோகம் இல்லையா? அது வேற ஒரு விஷயம். அதை பத்தி நான் அப்புறமா சொல்லுதேன். முதல்ல இந்த சம்பவத்தை நடத்த விடுங்க. முடியாது, இது டிஎஸ்பியோட உத்தரவு. இதெல்லாம் சட்டப்படி தப்பு. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கங்க. சார், இவன் என் பொண்டாட்டி சார். இவங்க எல்லாருமா மிரட்டி என்ன இந்த பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க சார். நான் கட்டின தாலியை அறுத்து கொடுக்க சொல்லி என் வீட்டுக்காரியை எல்லாரும் சேர்ந்து மிரட்டுறாங்க சார். ஆனா என் வீட்டுக்காரி ரத்னாவும் என் கூட சேர்ந்து வாழதான் சார் விருப்பம். நடிக்கிறான் பாரு. என்ன சார் அது? போய் சொல்லுதான் சார். அவன் பொண்டாட்டிக்கிட்ட நீங்களே கேட்டுக்கங்க. சார் இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். என் பொண்டாட்டி என் கூட வாழதான் சார் விரும்புவான். என் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்துங்க சார். பாத்தீங்களா பாத்தீங்களா, பாவம் எம்புட்டு பரிதாபமான நிலையில இருக்கான் பாத்தீங்களா. இவன் அழகைய பார்த்தாலே தெரியல இவன் சொல்லுறது உண்மைன்னு. இவ்வாறு அவன் போய் சொல்லுதான். இந்த பையன் நல்லவனே கிடையாது. இவன் மேல 2 கேஸ் இருக்கு. அதுல 1 அப்டக்ஷன் கேஸ். அதுல இருந்து இப்பதான் பெயில வந்திருக்கேன். 2 தடவை வேற ஜெயிலுக்கு போனவன் இவன். அப்படியா? யார் சார் கடத்தினா? இதோ நிக்கிறாளே, இவனோட ஒய்ஃப். இந்த பொண்ணை கடத்தின கேஸ் தான் அது. கட்டின பொண்டாட்டியே கடத்தின அயோக்கியங்க இவன். இந்த பொண்ணோட வாழுமா வேணாமான்னு இவங்க கிட்டே கேளு. இவங்களே உண்மையை சொல்லுவாங்க. ரத்னா, தைரியமா சொல்லு. நீ என்ன சொல்லணுமோ அத சொல்லு. சார், இவன் தான் எனக்கு தாலி கட்டினவன். இவன் கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்ல. நான் இல்ல,
எந்த பொண்ணாலையும் இவன் கூட வாழ முடியாது. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். இப்பதான் இத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கமா பேசி என் கையை பிடிச்சு இழுக்க வந்தான். இங்க பாருங்க சார், ப்ளீஸ், உண்மையிலேயே இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. தயவு செஞ்சு விட்டுடுங்க. இல்ல சார், இது டைரக்டா டிஎஸ்பியோட ஆர்டர். நான் இந்த பஞ்சாயத்தை நடக்க விட மாட்டேன். சார், பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நான் தாலி அறுக்க வேண்டியதான் பாக்கி. இத பாருங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் அத கோர்ட்ல லீகலா பாத்துக்குங்க. பஞ்சாயத்தை கூட்டி தாலி அறுக்கிறதுலாம் தப்புமா? என்னல பேசுறாரு இந்த இன்ஸ்பெக்டர்? கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அவன் பொறுக்கித்தனம் பண்ணுதான், அது சரிங்காரு. அவன் கட்டின தாலி அவன் அறுத்து வீசேங்க, அது தப்புங்காரா? ஏலே, ஏன் உன் ஸ்டேஷன்ல உனக்கு செல்வாக்கு எதுவும் கிடையாதா? இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கொஞ்சம் இருமச்சான். இல்ல வெறும்பையில, இது என்னோட செல்வாக்கு. இதுல நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஓஹோ, அப்ப இது உங்க வேலைதானா? பின்ன சட்டவிரோதமா ஒண்ணு நடக்குதுன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா விடுவேனா? பாருங்க இன்ஸ்பெக்டர், இது எங்க வீட்டு பிரச்சனை. இத நாங்க பாத்துக்கிட்டு தான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இத பாருங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது டிஎஸ்பி சாரோட நேரடி உத்தரவு. இந்த பஞ்சாயத்தை இதுக்கு மேல நான் நடக்க விட மாட்டேன். எல்லாரும் கலைஞ்சு போங்க, கலைஞ்சு போங்க. எந்த பஞ்சாயத்தை நடக்கூடாது. கிளம்புங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு செகண்ட் கூட டைம் தர மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. என்ன பார்த்துட்டு இருக்கே சொல்லுதியா? நடக்க போறது. சண்முகம், நீ பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். ஹலோ சார், ஒரு பொண்ணு அவ தாலி அவ கழுத்திலேயே போட்டுட்டு இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லையே. அதுக்கு என்னமா இப்ப? அது அந்த பொண்ணோட இஷ்டம். வெரி குட். ஒரு பொண்ணு தான் கழுத்துல தாலியை போட்டுக்கணுமா போட்டுக்க கூடாதான்னு அவளே முடிவு பண்ணலாம் இல்லையா? கோர்ட்டு கூட இதானே சொல்லிருக்கு. அது அந்த பொண்ணோட இஷ்டம் தானே? ஆமா, சட்டம் அப்படிதான் சொல்லுது. இப்ப ரத்னாவுக்கு அவ கழுத்துல அந்த தாலி இருக்கிறது பிடிக்கல. அவளுக்கு அதுல இஷ்டமே இல்ல. ஆமா சார், இது இந்த சைக்கோ கட்டின தாலி. இது என் கழுத்துல தொங்குறது எனக்கு பிடிக்கல. இது எனக்கு வேண்டாம். பாத்தீங்களா, இது இந்த பொண்ணு தானா எடுத்த முடிவு. இத நீங்க தடுப்பீங்களா? அது எப்படி இவங்க தடுக்காம இருக்க முடியும்? அவர் தடுத்தார்னா ஒரு தனி மனித உரிமையில அவர் தலையிடுறதா அர்த்தம். அதுக்காக இவர் மேல கேஸ் போட்டு நானே இவரை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து கேள்வி கேட்பேன். அதுக்காக முடிவு பண்ணியாச்சு. ஏ ரத்னா, இதோ நிக்கிறாரே இந்த இன்ஸ்பெக்டர், இவர் சாட்சியா அந்த தாலியை அறுத்து வீசுடி. அந்த தாலியை கட்டி அந்த கேடு கட்ட மூஞ்சில வீசி எறியல. நீ அறுத்து போடுதா? மனுஷனாடா நீ? மனுஷனா? கட்டின பொண்டாட்டி அடுத்தவங்க கூட சேர்த்து வச்சு பிளான் பண்ணி கள்ளு தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டியே. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனோட எந்த பொண்ணு வாழ முடியாதுடா.
சபாஷ்ல சபாஷ். ஏலே, இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் தங்கச்சி எங்கேயாச்சும் பார்த்து அவளுக்கு தொல்லை கொடுத்த என்ன நடக்குன்ட்டு உனக்கே தெரியும். ஏனே அத மீறி நடந்துருச்சுன்னா 6 அடி உயரத்துல அனாதையா ஒரு பணம் குப்பை தொட்டில கடந்ததுன்னு செய்தி வரும். பாண்டி சார், நீங்க டிஎஸ்பி ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். இத பாருங்க, இது டிஎஸ்பியோட உத்தரவு. நாங்க கிளம்புறோம். வாங்கல போலாம். இல்ல ஒரு மனுஷன். என்னென்னவோ நினைச்சு வந்தேன். இப்பவும் ஒரு ஆப்பு வாங்கினதுதான் மிச்சம். இந்த வார்த்தை பயலுக்கு என்பிட்டு சொல்லி கொடுத்தாலும் இன்பட்டு தான் திறமையே போல. இல்ல சனியா ஐயா, என்னல என்னையே பார்க்க இப்ப நான் அப்பு வாங்கின மாதிரி உன்னை ஒரு அப்பு அப்பி இருக்கேன். கொடைய பிடில சூடா இருக்கு ஏற்கனவே. எல்லாரும் உன்னைய வாத்தி வாத்தின்னு கூப்பிட்டாங்க. இனிமே உன்னைய வாத்துன்னு தான் கூப்பிடணும். என்னை ஒழுங்கா பார்த்து எட்டு வச்சு நடன்னு சொல்லிட்டு இப்ப நீ காலை தடுக்கி விழுந்துட்டு இருக்க. பார்த்து வரக்கூடாதா? கவனிக்கலட்டி. சரி விடு. நல்ல வேலை ரத்தம் எதுவும் வரல. வா போய் சாமி கும்பிடுவோம். ஏட்டி, ரத்னாக்காவோட வாழ்க்கையில இப்பதான் நல்ல வழி கிடைச்சிருக்கு. இனிமே அவ நிம்மதியா இருப்பான்னு தான் சாமிக்கு அர்ச்சனை பண்ண வந்தோம். இங்க வந்தா உள்ள நுழையும் போது அபசுகுணமா இருக்கே. ஏட்டி, நான் தரைய கவனிக்காம நடந்து வந்ததுக்கு நீ சகுனத்து காரணம் சொல்லுவியா? விடுட்டி, முதல்ல போய் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவோம். வா. வாங்கோ எசக்கி வீரா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ண வந்தோம், விளக்கு போட வந்தோம். பேஷா பண்ணிடலாம். போங்கோ, முதல்ல விளக்கு போட்டுட்டு வாங்கோ, அப்புறம் பேஷா அர்ச்சனை பண்ணிக்கலாம். போங்கோ, போயிட்டு வாங்கோ. விளக்கு போட்டாச்சு சாமி. ரத்னக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணணும். இந்தாங்க. சகல சௌபாகியம் ஆயுள் ஆரோக்கியம் சக குடும்பானாம் சகல சௌபாகியம் பிராப்திரஸ்து. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஓம் சனத்குமாராய வித்மஹே சகானனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். வெங்கடேசா, கோவில் வந்துருச்சுப்பா, இறங்கு. உள்ளவாப்பா, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். ஏப்பா வெங்கடேசா, இன்னும் என்னப்பா யோசனை? செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? அந்த பொண்ணே அறுத்து வீசிட்டா. இனி என்னத்துக்கு அந்த தாலி? உள்ளவாயா,
உண்டியல்ல போட்டு போயிடலாம். இப்படியே வாப்பா இருக்க போற? பொத்தி பொத்தி வளர்த்தோமேங்க. உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. சரி விடு, போனது போகட்டும். இதோட போச்சேன்னு தலை முழுகிடலாம். இனிமே நீ வேற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாமா? வெங்கடேசா, இறங்கி வாயா. ஆமாண்டா வெங்கடேசா, தாலிய உண்டியல்ல போட்டுட்டு நல்ல வாழ்க்கையை கொடு சாமின்னு மனசார வேண்டிக்கிட்டு போயிடலாம். வா, சீக்கிரம் வாயா. நான் வரமாட்டேன். ஏண்டா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னத்தை கிழிச்சிருச்சு உன் சாமி? ஊரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துச்சே தவிர வேற என்ன செஞ்சது? அத நான் எதுக்கு கும்பிடணும்? சாமி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. ஏதோ முந்தைய பாவம் உனக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அதுக்குன்னு நீ இப்படியே இருக்க போறியா? நீ கண்டிப்பா உள்ள வரணும். வாயா. 10 நிமிஷம்டா. தலைய சுத்தி அந்த தாலிய உண்டியல்ல போட்டுட்டு வந்துருவோம்யா. வாயா. வாப்பா, வா. தயவு செஞ்சு வாப்பா. சொல்லுங்க. வாப்பா, வா. வாப்பா, வா. வெங்கடேசா, கும்பிட்டுக்கோப்பா. இத பாருமா, உனக்கு வேணும்னா நீ கும்பிட்டுக்க. உன் சாமி இதுக்கு மேல எனக்கு செய்யறதுக்கு எதுவும் இல்ல. தேவைக்கு மேல எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு. என் வாழ்க்கையவும் வச்சு செஞ்சிருச்சு. டேய், என்னடா பேச்சு இது? இத பாருங்க, கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். சாமி கும்பிடு, சாட்டையால அடிச்சுக்கோன்னு சொன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. பாத்துக்கோங்க. இருப்பா, அந்த தாலியாவது உண்டியல்ல போடணும்ல. கொஞ்சம் பொறுமையா இருயா. பேசாம இருக்க மாட்டா? நீ அவனை விடுமா, அவனுக்கு சேர்த்து நாம சாமியை கும்பிட்டு போயிடலாம். எத்தனை நாளாச்சு இப்படி சந்தோஷமா சாமியை கும்பிட்டு? ஆமாட்டி, நான் உண்டா இருக்கிறத கூட கொண்டாட முடியல. ரத்னாக்கா வாழ்க்கை இப்படி அந்தரத்துல கிடக்குதேன்னு டெய்லி மனசு கிடந்து துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாசமா போறவன் மனுஷனா அந்த வெங்கடேசன். ச்சே, அவன் கைய உடைச்ச அடுப்புல வைக்க என்ன பாடுபடுத்திட்டான். விளங்கவே மாட்டான்டி. இனிமே அவனை ஊருக்குள்ள யாராவது மதிப்பாங்க? பஞ்சாயத்துக்கு நாமளும் போயிருக்கணும்டி. போயிருந்தா ரத்னாக்கா அந்த கேடு கட்டவன் மூஞ்சிலேயே காரி துப்பி தாலிய மூஞ்சில வீசினதை நம்ம மனசார பாத்துருக்கலாம். ஆமாட்டி, கூட நின்னு நாமளும் அந்த நாசமா போனவன 4 ஏசி இருக்கலாம். ஏசுறதா? நானா இருந்தா அந்த இடத்துலயே கால்ல இருக்கிற செருப்பு கழட்டி ஆசை தீர அவன் அட்டி அடி நடிச்சிருப்பேன். மானம் கெட்டவன். அதெல்லாம் அந்த ஜென்மத்துக்கு உரைக்குங்கிற. அதானே, அம்புட்டு மானம் இருக்கிறவனா இருந்தா அக்கா உன்னை பிடிக்கலன்னு சொன்னதும் தானே விலகி போயிருப்பாம்ல. அசிங்கம் பிடிச்சவன். வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே இல்ல அவனுக்கு. ஒரு நாள் என் கையில சிக்குவான்ட்டு நல்லா விளக்கம் மத்த கையில எடுத்து சாணியில முக்கி அவனை தெருவுல ஓட விட்டு அடிக்கல, என் பேரு வீரா இல்லட்டி. இந்த தேங்காய் சாப்பிடு. டேய் வெங்கடேசா, இரு. கொஞ்சம் இருப்பா, திருநீர் வச்சுக்கோ. இன்னில இருந்து எல்லாம் விலகிடும் யா. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாயா, வீட்டுக்கு போலாம். வா. வாடா வாடா வெங்கடேசா, வாப்பா, போலாம். போலாம் வா. வாடா வீட்டுக்கு வாப்பா. போலாம். அங்க என்ன பார்வை? நட. வெங்கடேசா, வண்டியில ஏறு. ஏறுப்பா. சாமி கும்பிட்டாச்சுல, இனிமே நேரா வீட்டுக்கு தான் போகணும். வந்த ஆட்டோல ஏறுப்பா. வெங்கடேசா, என்ன ஆச்சு? வந்த ஆட்டோல ஏறியா? வாப்பா, வா.
நான் கோயிலுக்கு போகணும். இப்பதானே அங்க இருந்து வந்தோம். நீங்க அவளுகளை பார்க்கலையா? யாரப்பா? அதான் அந்த ரத்னாவோட தங்கச்சிக வீராவும் இசக்கியும். எம்புட்டு பேச்சு பேசுறாளுவ தெரியுமா? அவங்கள நீ எங்கடா பார்த்த? அவளுக்கு உள்ளதான் இருக்காளுங்க. அவளுக்கு அந்த பேச்சு பேசுறாளுங்க. அதுலயும் அந்த வீரா என்ன விளக்க மாத்தால தெரு தெருவா ஓட விட்டு அடிப்பாளாம். என்ன பார்த்தா அவளுகளுக்கு அம்புட்டி அலங்காரமா போச்சா? பாத்துருவோம் நாமளும். இந்தா இப்பவே போறேன். அந்த வீரா இருக்காளே, அவ கழுத்துல இந்த தாலிய கட்டு. கோயிலுக்குள்ளே வச்சு தாலிய கட்ட போறேன். இந்த ஊரு பார்க்க கட்ட போறேன். எவன் என்ன என்னதான் செய்யறான் பாத்துரும். அம்புட்டு சீக்கிரம் அவளுகளை விட்டுருவானா? டேய் வெங்கடேசா, என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? பட்டதெல்லாம் போதும்டா. இதுக்கு மேல நமக்கு எந்த வம்பு வேண்டாம்டா. விட்டுடா. விட மாட்டேன். நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். இவளுக சந்தோஷமா இருக்காது. அப்படியே விட சொல்றியா? இந்த தாலிய அந்த வீரா கழுத்துல கட்டி இந்த குடும்பத்தை நான் சுத்த விடல. என் பேரு வெங்கடேஷ் இல்ல. பாத்துருவோம். இன்னைக்கு அவள நானான் பாத்துருவோம். ஏய் வீரா, இன்னைக்கு நீ செத்தடி. வேண்டாடா. டேய் சொல்றது கேளுடா. சொன்னா கேளு. டேய் வெங்கடேசா, விடுங்க. சொன்னா கேளுடா. வேண்டாம்டா. ஐயோ வெங்கடேஷ், வேண்டாப்பா. வெங்கடேஷ் சொன்னா கேளுப்பா. வேண்டாப்பா. அம்மா சொல்றல. போறப்பா நில்லுப்பா. வெங்கடேஷ் நில்லுப்பா. வேண்டாப்பா. வந்துருப்பா, வீட்டுக்கு போயிரலாம். வெங்கடேசா வேண்டாம்டா. வேண்டாம்டா. வாடா வீட்டுக்கு போயிரலாம். அம்மா சொல்றலப்பா. நில்லுப்பா. சொன்னா கேளுடா.